வடிவேலு இப்போ திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடிப்புல கடைசியா வெளியான மாமன்னன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகியிருந்தது. தொடர்ந்து அவர் மாரீசன், கேங்கஸ் உள்ளிட்ட படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. திரும்பவும் அவர் நடிக்க வந்திருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் பத்தி இயக்குனர் வி. சேகர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இப்படியும் வடிவேலு செஞ்சிருக்காரா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. வைகை புயல் வடிவேலு சில காரணங்களால சினிமால இருந்து முற்றிலுமா ஒதுங்கியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவரை சுற்றியிருந்த பஞ்சாயத்துகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு காரணமா திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதன்படி அவர் நடிச்ச நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி 2, மாமன்னன் ஆகிய படங்கள்ல மாமன்னன் மட்டும் மெகா ஹிட் ஆகியிருந்தது. தற்போது அவர் மாரீசன், கேங்கஸ் உள்ளிட்ட படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு. இந்த படங்களும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தரும்னு எதிர்பார்க்கப்படுது. வடிவேலு திரும்பவும் நடிக்க வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் மேல குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அதாவது அவர் கூட நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்டுகளே அவர் மேல சரமாரியா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா வடிவேலு அதுக்கு பெருசா எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் கொடுக்கவே இல்லை. அதே சமயம் ஒரு சிலரோ வடிவேலுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. இந்த நிலையில வடிவேலு பத்தி இயக்குனர் வி. சேகர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒன்னுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில 2வது படத்துல நடிக்கும் போதே வடிவேலு கார் வாங்கிட்டாரு. அவர் கார் வாங்கினதுதான் சிக்கல் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான முதல் புள்ளியா இருந்தது. நான் பெத்த மகனே படத்தினுடைய ஷூட்டிங்ல கவுண்டமணியும் செந்திலையும் தங்களுடைய கார்களை ஒரு இடத்துல நிறுத்தி வைப்பாங்க. அப்போ தன்னுடைய கார்ல வந்த வடிவேலு கவுண்டமணி, செந்தில் ஆகியோருடைய கார்களை இடிக்கிறது போல வந்து அது பக்கத்துல நிறுத்தினார். அது அங்க இருந்தவங்க கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. வடிவேலு அப்படி வந்ததை பார்த்த செந்தில் உடனடியா கவுண்டமணி கிட்ட போய் நம்மளுடைய காரை இடிக்கிறது போல வந்து வடிவேலு அவருடைய காரை நிறுத்தியிருக்காரு, கொஞ்சம் விட்டிருந்தா இடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு கவுண்டமணியும் வடிவேலு சரியான விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்காரு, விட்டா அவன் நம்ம மேலேயே காரை ஏற்றிடுவான், இத நாம இயக்குனர் கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. உடனே வடிவேலுவை கூப்பிட்டு நடந்ததையெல்லாம் பத்தி பேசினேன். ஆனா அவரோ வேற எங்கும் காரை நிறுத்த முடியும், இடிப்பது போலதானே வந்தேன், இடிக்கவா செஞ்சேன்னு வாதம் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் கவுண்டமணிக்கு எதிராக வேணும்னே புது கார்ல என்ன ஏத்திக்கிட்டு ஒரு ரவுண்ட் போவாரு, அவங்கள கடுப்பேத்தி அப்படிதான் செய்வாரு. காலம் மாறி போச்சு படத்துல வடிவேலனுடைய இம்சை தாங்காம அவனை படத்துல இருந்து தூக்குங்கன்னு சொன்னாங்க. இதுக்கிடையில செந்திலும் கோவை சரளாவுக்கும் நெருக்கமா இருந்தாங்க. இந்த சமயத்துல வடிவேலுக்கு சரளா ஜோடியானது செந்திலால ஏற்றுக்கொள்ளவே முடியல. உடனே அவரும் என்கிட்ட வந்து வடிவேலுவ படத்துல இருந்து தூக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் இந்த படத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அடுத்த படத்துல கமெண்ட் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். ஆனா கவுண்டமணியும் அதை ஏற்றுக்கொள்ளாம வெளியேறிட்டாருன்னு சொல்லியிருக்காரு.